வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு வார்த்தை எடுத்துக்க போறோம். திருட்டு. கேட்ட உடனே நம்ம மனசுக்கு என்ன வருது? ஒருத்தரோட பொருளை அவங்களுக்கு தெரியாம எடுக்கிறது. கரெக்டா? ஆனா உண்மையில திருட்டுங்கிறது அவ்ளோதானா? இல்ல. அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அந்த புது கோணத்தை பத்தி நாம இப்ப பார்க்கலாம். முதல்ல நீங்களே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். களவு இல்லனா திருட்டு அப்படின்னா என்ன? ஒருத்தரோட பொருளை அவங்க அனுமதி இல்லாம நாம எடுத்துக்கிறது. இதுதானே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பொதுவான ஒரு விளக்கம். ஆனா இங்க தான் ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்கு. நாம நினைச்சிட்டு இருக்கிற இந்த டெஃபினிஷன் இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஐஸ்பர்கோட நுனி மட்டும்தானா. முழு உண்மையும் அதுக்கு அடியில தான் ஒளிஞ்சிருக்கு. சுவாமி சித்பவானந்தர் தன்னோட தினசரி தியானம் புத்தகத்துல இந்த விஷயத்த ஒரு அருமையான கோணத்துல பாக்குறாரு. அவர் நமக்கு அறிமுகப்படுத்துற ஒரு கான்செப்ட் தான் கள்ளாமை, அதாவது திருடாமை இருக்கிறது. சரி, அப்படி என்னதான் புதுசா சொல்றாருன்னு பாப்போமா? இப்ப இந்த டெஃபினிஷனை கொஞ்சம் பாருங்க. இது நம்ம பார்வையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, கள்ளாமைங்கிறது ஒரு பொருளை திருடுறது பத்தி கிடையாதாம். இது ஒரு ஆழமான ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள். அதாவது இந்த உலகத்துல கடவுளை தவிர நாம வேற எதை தீவிரமா தேடினாலும் அதுவே ஒரு விதத்துல திருட்டுக்கு சமம்ங்கிறாங்க. என்னது? கேட்கும்போதே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்குல்ல? அப்போ இந்த கான்செப்ட் மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. சரி, அப்படின்னா நமக்குன்னு நிரந்தரமா சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த உலகத்துல என்னதான் இருக்கு? எது நம்மளோட உண்மையான சொத்து? வாங்க இத பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம். இந்த கேள்விக்கான பதில் இந்த பவர்ஃபுல்லான வரிகள்ல இருக்கு. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. யாண்டும் எனக்குரிய பொருள் அண்ணல் நீ ஒருவனே. அதாவது கடவுளே, என்னைக்கும் எனக்கு சொந்தமான ஒரே ஒரு பொருள் நீ மட்டும்தான். அடுத்து வர வரிகள் தான் இந்த மொத்த தத்துவத்தோட மையமே. வேறு பொருளை நாடுவது களவு, உன்னையே நாடுவது கள்ளாமை. அடடா, என்ன ஒரு தெளிவான ஆழமான விளக்கம் பாத்தீங்களா? கடவுளை விட்டுட்டு நம்ம கவனம் வேற எது மேல போனாலும் அது ஸ்பிரிச்சுவலா ஒரு திருட்டு தாங்கங்கறாங்க. சரி, இந்த ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது பிராக்டிக்கலா எப்படி வேலை செய்யுது? இதுக்கு சுவாமிஜி ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. இயற்கையே ஒரு அரசாங்கமா நினைச்சுக்கோங்க. ஆனா இது நம்ம அரசாங்கம் மாதிரி இல்ல. இங்க லஞ்சம், பாரபட்சம் எதுக்குமே இடமில்ல. இங்க ஜஸ்டிஸ் எப்பவுமே தப்பாம கரெக்டா நடக்கும். பாருங்க, நம்ம மனுஷங்க போட்ட சட்டத்திலிருந்து ஒருத்தர் எப்படியாவது தப்பிச்சிடலாம். ஆனா இயற்கையோட சட்டத்திலிருந்து ஒருத்தர் கூட தப்பிக்கவே முடியாது. நாம செய்யற ஒவ்வொரு சின்ன திருட்டுக்கும், அதாவது இயற்கையோட பேலன்ஸை நாம எப்போ மீறினாலும் சரி, அதுக்கான விளைவு இல்லனா தண்டனைன்னு வச்சுக்கோங்களேன், அது உடனுக்குடனே தவிர்க்கவே முடியாத படிக்கு நமக்கு கிடைச்சிட்டே இருக்குமா. சரி, இந்த தத்துவத்தை அப்படியே நம்ம டெய்லி லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா? இந்த புது டெஃபினிஷன் படி பார்த்தா நம்மள யார் யாரெல்லாம் நமக்கு தெரியாமலேயே திருடர்களா இருக்கோன்னு இப்ப பார்க்க போறோம். சில உதாரணங்கள் உங்களை உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்தும். இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான உதாரணங்கள். முதல்ல, உழைக்காது உண்பவன். அதாவது உழைக்காமலே சாப்பிடுறது. அதுவும் தனக்கு உரிமை இல்லாதது எடுத்துக்கிற மாதிரி ஒரு களவுதான். அதுக்கு இயற்கையோட தண்டனை என்ன தெரியுமா? இன்டைஜஷன். உடம்பே அந்த சாப்பாட்டை ஏத்துக்காது. அடுத்தது, மிகைப்பட உண்பவன். தேவைக்கு அதிகமா சாப்பிடுறது, அதுவும் ஒரு விதத்துல அடுத்தவங்களோட பங்க திருடுற மாதிரிதான். தண்டனை மறுபடியும் அஜீரணம். கடைசியா, பயன்படாது சேகரிப்பவர். தனக்கும் யூஸ் பண்ணிக்காம மத்தவங்களுக்கும் கொடுக்காம பொருளை சேர்த்து வைக்கிறது. இதுக்கான தண்டனை என்ன தெரியுமா? மனம் குறுகுதல். பொருள் சேரச்சேர மனசு சின்னதாகிட்டே போயிடுமாம். பாருங்க, எல்லாமே இயற்கையோட ஒரு பர்ஃபெக்ட் கால்குலேஷன். சுவாமிஜி சொல்ற இந்த விஷயம் ரொம்ப ஆழமா இருக்கு இல்லையா? ஆனா ஒரு கேள்வி, இது என்ன புதுசா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நம்ம தமிழ் மரபோட வேர்கள்ல இது ஏற்கனவே இருக்கா? வாங்க இதுக்கான பதிலை தேடி நம்ம தமிழ் வேதமான திருக்குறள் கிட்டேயே போலாம். ஆமாங்க, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இந்த கள்ளாமைங்கிற தத்துவத்தோட மொத்த சாரத்தையும் ஒரே ஒரு குறள்ல சாறு பிழிஞ்சு கொடுத்திருக்கார். நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லா விஷயத்தோட உச்சத்தையும் அந்த ஒரு குறள்ல நாம பார்க்க போறோம். ரொம்ப கவனமா கேளுங்க. கள்வார்க்குத் தள்ளும் உயிர்நிலை, கள்ளார்க்கு தள்ளாது புத்தேழுலகு. அப்பாப்பா, 2 அடிதான். ஆனா அதுக்குள்ள ஒரு முழு வாழ்க்கை தத்துவத்தையே அடக்கிட்டாரு பாருங்க வள்ளுவர். இதோட ஆழம் நிஜமாவே பிரமிக்க வைக்குது. இந்த குறளோட அர்த்தத்தை பாருங்களேன். என்ன ஒரு தெளிவான கம்பாரிசன். கள்வார்க்கு, அதாவது எந்த விதத்துல திருட்டு குணம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த பூலோக வாழ்க்கையே ஸ்டேபிளா இருக்காதான், தடுமாறும். ஆனா கள்ளார்க்கு, அதாவது கள்ளமில்லாத நேர்மையா வாழ்றவங்களுக்கு, அவங்களுக்கு இந்த பூமி மட்டும் இல்ல, தேவர்கள் வாழ்ற உலகம் கூட அவங்களுக்காக நிலை தவறாம ரொம்ப உறுதியா நிக்குமா. இததான் வள்ளுவர் சொல்றாரு. ஆக, நாம இந்த டாபிக் ஆரம்பிக்கும்போது ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா? அதுக்கு இப்ப திரும்ப வருவோம்.
களவுனா ஒரு பொருளை எடுக்கிறது மட்டும்தானா? இப்ப உங்களுக்கே பதில் தெரிஞ்சிருக்கும். நிச்சயமா இல்ல. அது நம்ம எண்ணம், நம்ம தேவை, நம்ம நோக்கம், ஏன் நம்மளோட ஆன்மீக பயணம் வரைக்கும் போற ஒரு ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கொள்கை. சரி, இந்த பகுதியோட இறுதியில உங்கள ஒரு கேள்வியோட நான் விட்டுட்டு போறேன். இந்த புதுசா கத்துக்கிட்ட புரிதல்ங்கிற கண்ணாடிய வச்சு நம்ம வாழ்க்கைய நாமளே ஒரு தடவை திரும்பி பார்த்தா, நாம மத்தவங்களுக்கு தெரியாம, சில சமயம் நமக்கே தெரியாம செய்யற அந்த சின்ன சின்ன திருட்டுக்கள் என்னவா இருக்கும்? ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க.